Hi, hello friends, welcome back to Kumbakonam Savouries. நாம இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஒன்று தான் பார்க்க போறோம். அதுக்கு பயத்தம்பருப்பு அதாவது பாசிப்பருப்பையும் உருளைக்கிழங்கும் வச்சு இந்த ரெசிபி செய்ய போறோம். இது செய்யறதுக்கு இந்த கப்பால 1.5 கப் பயத்தம்பருப்பு எடுத்துட்டு அதை நல்லா அலம்பி 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இது கூட ஒரு பெரிய உருளைக்கிழங்கு அப்புறம் ஒரு சின்ன மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துட்டுருக்கேன். தோலை நீக்கிட்டு எடுத்துக்கணும். இதை நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுண்டு இந்த ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட இந்த உருளைக்கிழங்கையும் நறுக்கி அது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த பேஸ்ட்டு கூட உப்பு, காரப்பொடி, ஜீரகப்பொடி, பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் ஒரு வெங்காயம், பாதி குடமிளகாய், இது எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துண்டு நான் கலந்துக்கணும். நல்லா ஒத்தாப்பில் இதை கலந்து விட்டுக்கணும். இது ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். இது பருப்பு இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோடு இல்லாமல் நம்ம மார்னிங் டயத்தில் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். இது கூட உருளைக்கிழங்கு சேர்றதுனால இது நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துண்டாச்சு. இது கூட ஒரு 1/2 கப்பு புளிச்ச தயிர் சேர்த்துக்கிறேன். வேணும்னா இதில் நம்ம சமையல் சோடா கூட சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான், ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கலை. உங்களுக்கு சமையல் சோடா சேர்த்தா ஒத்துக்கும் அப்படின்னா ஒரு பிஞ்ச் சேர்த்து இந்த தயிர் சேர்க்குற டயத்தில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு தவாவை சூடு பண்ணிவிட்டு அதில் நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாவு எடுத்து நம்மளோட ஊத்தப்பம் பதத்தில் வாத்துக்கணும். ரொம்ப மெலிசாக வாக்க வேண்டாம், ஊத்தப்பம் பதத்தில் வாத்துண்டு இதை சுற்றி நான் நெய் சேர்த்துட்டுருக்கேன். நெய் சேர்த்துண்டா நம்ம பயத்தம்பருப்போட நெய் சேரும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் ரொம்ப நல்லது. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், மேலே இதோட கலர் மாறிடுத்து. இந்த டயத்தில் நம்ம திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா செவக்கிற அளவுக்கு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கணும். இது திருப்பறது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்மளோட கும்பகோணம் சேவரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.